கலை குறித்த விழிப்புணர்வூட்டும் முனைவர் ஐயா கோ வில்வநாதன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். புத்தக அட்டை வடிவமைப்பும் தொழில்நுட்பமும், டிஜிட்டல் தொழில்நுட்பமும் ரேப்பர் டிசைன் எப்படி இருக்கணும், அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத செஷன் தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. புத்தகம் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கு, கீழே படம் வரும். புத்தகம் அப்படின்னாலே அது முத்தமிழில் இயல், இசை, நாடகம் இது தொடர்பாக இருக்கும். இயல் அப்படிங்கிறதுல எழுத்துக்கலை, பேச்சுக்கலை இதெல்லாம் இருக்கும். அடுத்தது இசையோடு சேர்ந்து நாடகம் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை ஒரு கன்வே பண்ணுது எல்லாருக்கும். அது புத்தகம் ரொம்ப நிறைய செய்யுதுன்னு நினைக்கிறேன். அதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படிங்கிறது எங்கள் ஆர்ட்டில் காம்போசிஷன் அப்படின்னு மெயின் பண்ணுவாங்க. அடுத்தது அணினா டெக்கரேட் பண்ணுறது, அதுதான் இந்த புத்தக அட்டை வடிவமைப்பு குறித்து விஷயம். அது இந்த அணி அப்படிங்கிறது வடிவமைப்பு தான் அணி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். கவிதை, நான் இங்கே சொல்ல வந்த கருத்து கலை என்பது மெய்ப்பாடு சார்ந்தது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல மனுஷபுத்தினங்களோட கவிதையோட சொல்கிறேன். ஏன்னா மெய்ப்பாடு அப்படிங்கிறது தான் ஒரு கலையோட வெளிப்பாடாக இருக்குன்னு எதிர்பார்க்குற வாசி, அது முன்னிறுத்து தான் டிசைன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அவரோட கவிதை ரெண்டு வேகமாக சொல்லிடுறேன். பேருந்து நிலையத்தில் இதோ வருகின்றேன் என்று சொல்லி போன அம்மாவுக்காக எவ்வளவோ நேரமாய் காத்திருக்கிறது ஒரு குழந்தை, பார்க்க பார்க்க தீராத முகங்களை பார்த்தபடி. இது ஒரு கவிதை. இதோட மெய்ப்பாடு என்னவாக இருக்குன்னா, இது ஒரு அச்சம், பயத்தை சொல்லுது. இதுதான் அவர் எழுதியிருப்பார் நான் திங்க் பண்ணுறேன். இன்னொரு கவிதை, அங்கே ஒரு பெரிய கலவரம், அப்போதுதான் ஓய்ந்தது என்றார்கள், காலி மைதானமெங்கும் செருப்புகள் சிதறி கிடந்தன, எனக்கு வேறொன்றையும் பார்க்க வேண்டியிருக்கவே இல்லை. இந்த கவிதையை வச்சு ஒரு பெயிண்டிங்கை பண்ணுற அளவுக்கான கண்டென்ட் இருக்குது. இது அமைதியை சொல்லுது. இந்த மெய்ப்பாடில் மெய்ப்பாடுங்கிறது 8, அதோடு சேர்த்து 9 நவரசம்னு சொல்கிறாங்க. அதில் 2 கவிதையிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா புத்தகங்கிறது அட்டைங்கிறது உள்ளார உடல் இருக்கிறது மாதிரி அந்த கண்டென்ட்டை முன்னிறுத்துறது தான் அந்த அட்டையோட வேலையாக இருக்கணும். அந்த அட்டையை பார்த்தாலே அந்த புத்தகத்தை வாங்கணும், அது உள்ளடக்க வரணுங்கிறதுக்காக தான் விஷயம். அது ஆள்பாதி ஆடைப்பாதின்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ரேப்பர் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்கான விஷயம் தான் அது. டிசைன் அப்படிங்கிறது என்னென்ன வருதுன்னா, அதில் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நிறையா ஒரு ஆர்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. 2-3 எலமெண்ட்ஸ் அவசரத்துக்காக எழுதியிருக்கேன் சொல்கிறேன் நான். எழுத்துக்கள், ஃபான்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்னவாக இருக்குன்னா, எல்லோரும் ஃபான்ட்ஸை தமிழை அந்த உதாரணமாக வண்ணத்தை பூச்சி இருக்குன்னா வண்ணத்தை பூத்தி வடிவத்தை அவுட்டரில் உள்ளார எழுத்த வைக்கிறாங்க. அந்த எழுத்துக்கான இது போயிடுச்சு, உருவமாக போயிடுது. எழுத்து தனி, உருவம் தனியாக இருக்கணும். எழுத்துங்கிறது முன்னாடி காலத்தில் இந்த பேசிக்ஸே ரவுண்டு, முக்கோணம், வட்டம், சதுரம், அதுக்குள்ளார எழுத்து அழகாக இருக்கும். இவங்க இழுத்து இப்போ லிபிங்கிற பேரில் அந்த அட்ராக்டிவ் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குன்னு தோணுது. அது இல்லாமல் பண்ணால் ஃபான்ட்ஸ் பொறுத்து தான் அந்த உள்ளார படிக்கிற இது அண்ணாட போகும். அது டைப்போகிராஃபின்னு ஒன்று இருக்குது. ஸ்பேஸ், ஒரு அட்டையாக இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் முக்கியமாக எலமெண்ட்ஸில் முக்கியமான இடமா இருக்குது படம் வரைகிறதுல. அந்த ஸ்பேஸ் அந்த இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த பொறுத்து அதோட அர்த்தம் மாறுபடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வெறும் படத்தை பாருங்கள், ஒரு இமேஜ் எம்டியான ஸ்பேஸ் ஒரு மீனிங் சொல்லுது. அதே இமேஜ் நகர்ந்துருக்கு, இன்னொரு அர்த்தம் சொல்லுது. ஆனால் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அதோட அர்த்தம் மாறுபடும். இந்த ஃபஸ்ட்டு வந்த படம் அவர் ஓட தூங்குகிறார், ஓடிக்கொண்டு இருக்கிறார், ஓடிவிட்டார். ஒரு படம் இந்த பக்கம் திரும்பி இருந்ததுன்னா அது மாதிரி தான் எல்லாம் கன்வே ஆகுது.
அடுத்த படம் வரும்போது அதே படத்தை ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா அது திரும்ப தொடங்குகிறார். அதுக்கு அடுத்த படம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். மிடில் வராரு, திரும்பி வந்து விட்டார். ஒரே ஒரு படம் தான். உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து அர்த்தத்தை மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் படம் ஒன்று தான், பிளேஸ்மெண்ட்டு தான். அதே படம் எப்போதுமே வந்து அந்த செவகமோ சதுரமோ எதுமோ கீழ்ப்பகுதி எல்லோருக்கும் நம்மளுக்கு வந்து அருகாமையும் மேல் பகுதி தொலைவும் தான் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் கீழ்ப்பகுதி பூமியாகவும் மேல் பகுதி வானமாக தான் நம்மளுக்கு கன்வே பண்ணிகிட்டே இருக்குது. நம்மளும் தெரியாமல் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் அந்த அந்த இமேஜை தள்ளி வச்சவனை கொஞ்சம் தூரத்தில் நடக்க தொடங்குகிறார். கொஞ்சம் தூரம் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் நடந்துகிட்ருக்கார், போய்கிட்டுருக்கார். இன்னும் ரொம்ப தூரத்தில் போகிறார். இந்த இமேஜ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சைஸையும் அந்த பிளேஸ்மெண்ட்டும் பொறுத்து அதோட அர்த்தம் மாறிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு படம் தான். இது ஸ்பேஸ் வந்து ஒரு படத்தை ஒரு ரேப்பருக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் இந்த ஸ்பேஸ் சொல்லுது. போசஸ் ரொம்ப முக்கியம். போசஸ் அப்படின்னா ஒரு ஒரு பேப்பர் படிச்சிட்ருக்கார் அப்படிங்கிற போஸை நீங்கள் எந்த போஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த போஸில் அர்த்தம் மாறிப்படும். நீங்கள் சில் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கான இமேஜ் தான். எல்லாமே ஒரே போஸ் தான். பேப்பரும் உங்கள் கையும் எந்த தெரியுதோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் கரெக்டான சொல்ல வந்து விஷயத்தை கன்வே பண்ண முடியும். நீங்கள் இமேஜோட போஸ் சூஸிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற கதைக்கு எந்த அந்த ஆக்ஷனை பதிவு பண்ணால் எது நல்லா இருக்குங்கிறதுக்கு போஸ் சூஸிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நீங்கள் ரேப்பரில் போடும்போது தான் அந்த ஒட்டுமொத்த கதையான விஷயம் வந்து வெளியில் வருது. கலர் வந்து முக்கியமாக இருக்குது. கலரு வந்து என்னவாக இருக்குன்னா கலருக்கும் வடிவத்துக்கும் தொடர்பு இருக்குது, கலருக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்குது, கலருக்கும் ஐம்பூதங்களுக்கு தொடர்பு இருக்குது, கலருக்கும் ஐம்புலங்களுக்கு தொடர்பு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் பேச்சிலே சொல்லுவோம், மனசில் ஏறுமே இல்லையா அப்படிமோ, இன்னும் கண்ணெல்லாம் கோவப்பட சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து வண்ணத்தினோட வெளிப்பாடுகள். இங்கே சும்மா பாருங்கள், கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் பார்வையே மாறும். வெறும் கலர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் மைண்டு, உங்கள் எண்ணம். ஏன்னா ரேப்பர் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற ஒட்டுமொத்தமான அந்த மெய்ப்பாட்டோட வெளிப்பாட்டை சொல்கிறது. அப்போ கலருங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கலரும் வந்து ஒவ்வொரு அர்த்தத்தை இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விஷயம். அது நான் வந்து போய் கூகுளில் வேர்ல்டு புக் பெஸ்ட்டு புக்கு அப்படிலாம் தேடலை. நம்ம தமிழ்லே எல்லாம் சொல்லியிருக்கு, நம்மளே உணர்வு நிறையா இருக்குது. அதுலேருந்து வெளிப்பாடை தான் பதிவு பண்ணுறோம். இது வெறும் நீங்கள் கலருக்கும் நம்ம உணர்வுக்கும் தொடர்புங்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் போய் பச்சை மிளகா வாங்கிட்டு சொன்னாங்கன்னா வீட்டில் நீங்கள் வெள்ளையாக பச்சை மிளகா வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கரும் பச்சையாக வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கரும் பச்சையில் காரம் இருக்காது, வெண்மையில் தான் காரம் இருக்கும். நீங்கள் கலருக்கும் வடிவத்துக்கும் வண்ணத்துக்கும் உள்ள தொடர்பு அது சின்ன ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் ப்ளே போட்டோம். இங்கே எல்லாமே வந்து இந்த ஐம்பூதங்களில் காற்று, வெப்பம், நீர் இதோட இதுதான். அது ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதும் அவுட்லைன் மாறுறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் உள்ளார என்ன மெய்ப்பாட்டை சொல்ல வரீங்க அந்த கருத்தில், அந்த கண்டென்ட்டை நீங்கள் எப்படி வந்து உருவத்தில் சொல்கிறது, கலரில் சொல்கிறதுக்கான சின்ன பேஸ் தான் அது. நிறைய சொல்லலை, ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு காட்டினேன். ஒரு நிமிஷம் தான் இருக்கும். ஒரு 100 நாளைக்கு மேலே பண்ண வீடியோ அது. அதில் உள்ள ஈரம் போக போக வண்ணம் மாறுது, வடிவம் மாறுது, எண்ணங்களும் அப்படி தான். அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். கருப்பு வெள்ளையில் தான் இடையில்பட்ட விஷயமே எல்லாமே. நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாமல்
எதுவுமே இல்லை. இந்த எல்லாத்துக்குமே தொடர்புலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உள்ளே இருக்கிற புக்ஸ்லேருந்து என்ன உணர்வீங்களோ அதை வெளிப்படுத்துறது தான் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக இருக்குது. கலை அப்படின்னா நம்ம விசுவல் ஆர்ட்ஸு, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸும் சொல்லுவாங்க. கலையில் இப்போ நம்ம புக்ஸுங்க வந்து விசுவல் ஆர்ட்ஸில் வருது. பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு விசுவல் ஆர்ட்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை வியூவராக பார்க்க முடியாது, விசுவல் ஆர்ட்ஸில் வியூவராக பார்க்கலாம். தம்பி நெக்ஸ்ட். பர்ஃபார்மிங் ஆர்ட் விசுவல் ஆர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் காண்காலைன்னு சொல்லுவாங்களே விசுவல் ஆர்ட்ஸில். இதில் இடம், பொருள், ஏவல், மெய்ப்பாடு, வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்ப்பாடு குறித்து தான் நான் பேசலான்னு இருக்கேன். மெய்ப்பாடில் அந்த ஒரு உள்ளே இருக்கிற அந்த நாவலோ கதையோ கவிதையோ என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் புக்கு ரேப்பரில் கலராகவோ வடிவமாகவோ வண்ணமாகவோ சொல்லணும். நீங்கள் வந்து இதில் 2-3 கூட சேர்ந்துக்கலாம், சேரமாக இருக்கலாம். உதாரணமாக அறுசுவையில் வந்து எல்லா சுவையும் சேர்த்து சமைக்கிறது இல்லை, 1 2 3 சேர்த்து தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இதில் உள்ள மெய்ப்பாடு உள்ள ஏதேனும் ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அந்த கதையை படிச்சுட்டு அந்த ரேப்பர் பண்ணும்போது என்ன சொல்ல வராங்க, அது என்ன இகழ்ச்சியை சொல்கிறாங்களா, இல்லை பயத்தை சொல்கிறாங்களா, உபயோக சொல்கிறாங்களா, அதை மென்ஷன் பண்ணி வடிவங்களோடும் வண்ணங்களோடும் அந்த ஷேப்ஸோடு நீங்கள் ரேப்பர் பண்ணும்போது அது ரீச் ஆகுங்கிறது தான் அந்த விஷயம். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் இவ்வளோ தானே சொன்னேன். இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா சாஃப்ட்வேருங்கிறது நம்ம டூல் தான். அது என்ன வேணாலும் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டூல் தெரிஞ்ச மாதிரி. நம்ம என்ன தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். சும்மா டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கிளிப் ஸ்டூடியோ, ஜிம்ப்பு, பெயிண்டர், நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் டூல் தான் அது, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது படிப்பதற்கான டிசைன் வந்து டிசைனுக்கான அவேர்னஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் NID IITலாம் இருக்குது. அதில் படிக்கும்போது அதில் பப்ளிகேஷன் டிசைன் அப்படிங்கிறதுலேயும் ஒரு சப்ஜெக்ட் இது வரும். நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னொன்று டிசைனுக்கு நிறையா வேல்யூ இருக்குது. டிசைனருக்கான கம்மியாக இருக்காங்க. இந்த நம்ம தமிழில் தான், நான் தமிழ்லேருந்து தான் சொன்னேன், வெளிலேருந்து தான் சொல்லலை. அப்போ நீங்கள் இதேமாரி இங்கே ஒரு சினிமாவுக்கு போஸ்டர் பண்ணுற மாதிரியும் இங்கே ஒரு புத்தகத்துக்கு ஒரு போஸ்டர் பண்ணலாம். இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு புத்தகத்துக்கு ஒரு போஸ்டர் பண்ணிங்கன்னா அது எல்லா லைப்ரரியிலும் வைக்கலாம், ரீச் ஆகும். ஒரு சினிமாவோட கதையை எடுத்துகிட்டு ஒரு போஸ்டர் பண்ணுறாங்க, புத்தகத்துக்கு, கதைக்கோ, நாவலுக்கோ ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத அந்த போஸ்டர்லேருந்து புக்கிற்கான நம்ம வாங்கி படிக்கிறதுக்கான அவேர்னஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. கேள்வி நேரம். மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். முக்கால்வாசி நேரம் ரேப்பர்ஸ் வந்து ஓவியங்களாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது எதுக்காக முக்கால்வாசி நேரங்கள் ஓவியங்களாக, இப்போது டிஜிட்டல் ஈவென்ட்டோ டிஜிட்டல் நிறையா இப்போ வந்துட்டாலுமே அது ஓவியங்கள் சார்ந்து இருக்கும்போது அதிக அட்ராக்டிவ்னஸை கொடுக்குதா, இல்லை அதில் டெப்த் அதிகமாக, இல்லை என்ன காரணமா? ஒரு விஷயத்தை வந்து ஒரு செய்தி வருது, இந்த ஒரு இடத்துல பயங்கர ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு 40-50 பேர் இதாகிட்டாங்க, செய்தி படிக்கிறோம். நம்ம நியர்பை வந்து ஒரு நாய் வந்து அடிபட்டு பிளட்டோடு இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கும் காட்சி தான் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும், எழுத்துக்களை விட காட்சி உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். அதுக்காக ஓவியம் வந்து நல்லது. இன்னொரு அதில் ட்ராபேக் இருக்குது. ஒரு நாவல் படிக்கும்போது நான் ஒரு கேரக்டர் மீன் பண்ணியிருப்பேன். உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய குளம் இருக்குது, அதில் தாமரை தடாகம் இருக்குது, தேனி வந்து மொய்க்குது, படித்துறை இருக்குது, மொத்தம் குளிச்சுட்டு இருக்காங்க, பின்னாடி இப்படி கோயில் இருக்குது. நான் ஒரு இமேஜின் படிச்சுட்டே இருப்பேன். என்னோடய இமேஜின் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட இமேஜின் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு படத்தை போட்டுவிட்டா அது படம் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி தான். ஆனால் இமேஜ் தான் உங்களுக்கு நிறைய இம்பேக்ட் பண்ணும். வேறு கேள்வி எதாவது இருக்கா? ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு இதையும் நிறையா எலாபரேட் பண்ணி பேசலாம். பட் நான் சொல்ல வந்து மெய்ப்பாடு நவரசங்கள்லேருந்து 2-3 எடுத்து தான் நாவலோ கதையோ புக்கோ இருக்குது. அதோட ரெப்ளிக்காவாக நீங்கள் ரேப்பர் வச்சிங்கன்னா அது ரீச் ஆகும். அதுவும் ஆப்டாக இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்த விஷயமே. அதுதான் இப்போ நிறைய
ரேப்பர் டிசைனர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க புக்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புக்கோட டைட்டில் என்னவோ அதை ரேப்பராக வரைஞ்சிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, புக்கை படிக்காமல் ரேப்பர் பண்ணால் அது ஆப்டாக இருக்காது. ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணுற ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டோ டிசைனரோ புக்கு ஃபுல்லாக படித்து அவர் உணர்ந்து அதை படித்தா அதை வரைஞ்சி பண்ணால் அதோட வெளிப்பாடு உண்மையில தனித்துவமாக ரீச் ஆகும். அவங்களையும் குறை சொல்லி எதுவும் இல்லை. ஒரு டிசைனர் வந்து டிசம்பர் மாதத்தில் மட்டும் ஒரு 200 அட்டை பண்ணுறாரு. மற்ற டைமில் புக்கு பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப குறைச்சல். அப்போ டைட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து உன்னை என் கண்ணீரால் தாங்கிக் கொள்வேன்னா ஒரு கண்ணீர் துதி ஒருத்தர் தாங்கிக்கிற மாதிரி ஒரு அட்டையை வரைகிறாரு. இது இந்த மாதிரி பார்க்க பயங்கரமாக இருக்குது. ராப்பர்லாம் வந்து அது கொஞ்சம் கிராஜுவலாக பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி கிராஜுவலாக ஒர்க் பண்ணிச்சுன்னா டிசைனரும் கொஞ்சம் கிராஜுவலாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு தோணுது. குறைஞ்சபட்சம் அந்த கண்டென்ட்டாவது கொஞ்சம் உள்வாங்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வராங்க? அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பப்ளிஷரான எனக்கே அந்த கண்டென்ட் என்னன்னு சரியாக பிடிபட மாட்டேங்குது. எனக்கு பிடிபட்டாதவரை நான் போய் டிசைனர்கிட்ட கூட சொல்கிறதுக்கு ஒரு நாவலை படிக்கிறேன் 100 பக்கம் படிக்கிறேன், என்னத்துக்கு இது எழுதியிருக்கான்னு எனக்கே போய் பிடிபட மாட்டேங்குது. இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் தான் புக்கெல்லாம் எழுதப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்படுது. என்ன பண்ணுறது? எனக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லைல்ல? சார் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ரேப் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. பட் வந்துட்டு இப்போ கேன்வாஸ் மாதிரி ஆப்ஸில் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸாக இப்போ இருக்குது புக்ஸோட கவர்ஸ்ன்னு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உணர்ந்து படைக்கிற படைப்புக்கும் அந்த டூல்ஸ் கொடுக்குற ஏஐக்கும் உள்ள நிறைய வித்தியாசம் இருக்குது. இது அம்மா சமைச்ச சாப்பாடு மாதிரி தான். சார் ஒரு சில டிசைன்ஸ்லாம் புக் டிசைன்ஸ்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். அந்த டைட்டிலுக்கும் அந்த உள்ளே இருக்க கண்டென்ட்க்கும் அந்த படத்துக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களோட ரேப்பர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அந்த கதையை படிக்காமல் வரைஞ்சிருப்பார், ஏதோ அவசரத்தில் வரைஞ்சிருப்பார். மற்ற நீங்கள் புத்தகத்தோட நான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்ன ரீசனே அதுதான். நீங்கள் புத்தகத்தை முழுசாக படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய புக்கு நான் சொல்லுவேன், அது எனக்கு ஒரு உருவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோடைய உருவம் புக் ரேப்பரில் இருக்காது. அவர் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம ரேப்பர்லேயே சொல்லிடலாம், ஒரு கலர்லேயே சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் கலர் ஃபார்ம்லேயே வந்து அழகாக எல்லாத்தையும் சொல்லிடலாம் இன்னும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. சார் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் லிட்ரலாக ஒரு கதைக்கு வந்து படம் வரைஞ்சால் அந்த ரேப்பர் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய இங்கிலீஷ் கவர்ஸ்லாம் பாருங்களேன், ஒரு மூடை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். அந்த கலர் ஃபான்ஸ்லேயே வந்து நிறைய மெசேஜ் இருக்கும் அதில். அப்போது புக்கோட கனெக்ட் பண்ண வைக்கணும் வந்துட்டு அந்த ரேப்பர் ஒரு ஐ கேச்சராக இருக்கணும். அதுக்காக வந்து ஒரு காதல் கதைக்கு ஹாரர் படம் போடக்கூடாது. ஆனால் சேம் டைம் வந்து ஒரு புக்கோட எமோஷனலே கனெக்ட் பண்ணக்கூடியதா அது என்ன வேணால் அது ஆர்டிஸ்டோட ஃப்ரீடம் தான். அது நேர் கான்ட்ராக்டாக பண்ணக்கூடாது, அப்படியே லிட்டரலாக ரெஃப்ளெக்டும் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. இது அந்த ஆர்டிஸ்டோட ஓன் க்ரியேட்டிவிட்டி அதோட சம்மந்தப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் ரேப்பரு இட் செல்ஃப் அதனால அது தனி ஆர்ட் இருக்குது. அதுவும் இந்த புக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நல்லது. என்ன பல சமயத்தில் கனெக்ட் ஆகாமல் இந்த ரேப்பர் மட்டும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லது. தேங்க்யூ சார். சாரி சார், இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரேப்பர்ஸ்னுடைய ஒன்லைனு இதெல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு புக்கினுடைய தீசிஸ் ஒரு புக்கினுடைய ஒன்லைனை அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஒரு ஆங்கிளில் வந்து இருக்குது. ஆக்சுவலி ஆர்ட் ஆங்கிளில் அதை நான் பார்க்குறேன். நான் ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிளில் பார்க்கணும். அதை வந்து நான் அதை செல் பண்ணணும் அப்படின்றாங்கும்போது முக்கால்வாசி நேரங்களில் எனக்கு அட்ராக்டிவாக படுற பல புத்தகங்களை நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அது ஒரு 40-50 பக்கத்துக்கு மேலே தாண்டாது, இல்லை ஏதோ ஒன்று ரீசன். பட் என்னை அட்ராக்ட் பண்ணுறது நீங்கள் சொன்ன அந்த ஆர்ட்டை தாண்டி அவன் மார்க்கெட்டிங்க்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ண ஒரு விஷயம் வந்து அவனை அட்ராக்ட் பண்ணுறனால அதை நான் வாங்குகிறேன். ஸோ இந்த ஆர்ட்டோடு சேர்ந்து மார்க்கெட்டிங் வேல்யூ ஆஃப் புக் ரேப்பிங் அப்படிங்கிறது ஹவு இட் இஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். எனக்கு அது சரியாக சொல்ல வரல. எனக்கு மனசோட ரிசீவ் பண்ணும்போது அந்த மனசோடு அது வெளிப்படும் தான் என்னுடைய எண்ணம் மூலையே. அந்த மார்க்கெட்டிங்கை வந்து அதில் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா உள்ளே என்ன கண்டென்ட் படிக்கிறோம், என்ன வச்சா ஆப்டாக இருக்கும், 2-3 டிசைன் கூட பண்ணலாம் நம்ம, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஆத்தர் சொல்ல வந்து சரியாக சொல்கிறோமா அப்படிங்கிற சொன்னாலே அதுவே மார்க்கெட்டிங் ஆகிடும்.
நீங்கள் உண்மையோட ஒரு விஷயம் பண்ணும்போது மனசோட பண்ணும்போது அது சரியாக ரீச் ஆகிடும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதில் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் உண்மையாக விஷயம் இருந்தீங்களும் மார்க்கெட் ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான வருது வர்ப்படம். ஒட்டுமொத்த அந்த கதையோ நாவலோ என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது உண்மையாகவும் நேர்மையாக இருந்தால் நிச்சயம் ரீச் ஆகிடும். அப்படி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஷார்ட் சார். ஒரு கேள்வி. பல வேற்று மொழிகளில் இருக்கும் புத்தகங்களுடைய அட்டைகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, எழுத்துருக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. டைட்டில் ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா சில குறிப்பிட்ட வகை புத்தகங்களுக்காக ஸ்பெஷலாக ஃபாண்ட் அங்கே டிசைன் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏன் அந்த மாதிரியான ஒரு இருக்குது? நிறைய ஃபாண்ட் இருக்குது. நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க ஒரு ஃபாண்டு வந்து லிபின்னு வச்சுக்கிட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், அது படிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீரபாண்டி கட்டபொம்மன் ஒரு டைட்டில் பார்த்துறீங்களா? என்ன புத்தகம் சார்? சினிமாவில் வீரபாண்டி ஆமாம் ஆமாம் கட்டபொம்மன் இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒரு விஷயம் சொல்லிவிடும். ஆமாம், இப்போ ஃபாண்டுங்கிறது சொல்லணும். ஆமாம், நீங்கள் ஃபாண்டிலே வந்து என்ன ஸ்டோரியை சொல்லி நரேட் பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். வனத்து பூச்சின்னு போட்டு வனத்து பூச்சி அவுட்லைன் உள்ள வனத்து பூச்சி எழுதுனா வந்து சரியாக போகாதுன்னு நான் சொல்கிறேன். உண்மை. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு உதாரணமாக அதை சொல்லியிருந்தீங்க. என்னோட கேள்வியுமே அதில் தான் வருது. சினிமா போஸ்டர்களில் கையால் ஃபாண்ட்டு எழுதிட்டு இருந்த உருவாக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அழகியல் இப்போ நம்ம கணினி மூலமாக பண்ணுறதுல இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கொஞ்சம் குறைவாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அதில் மெக்கானிக்கல் ஸ்பேஸு அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏக்கு பக்கத்தில் டபிள்யூ போட்டிங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கும். ஆமாம் ஆமாம். அதேமாரி தமிழையும் வந்து 2 கோட்டுக்கு மேலே தான் உயிரெழுத்துக்கள் வரும். ஓகே. நீங்கள் தூவானா எழுதிங்கிற ரொம்ப லெங்க்த்து போகும். டானான்னு ரொம்ப சின்னதாக வரும். ஓகே. இப்போ ஃபாண்டு என்ன, நம்ம வந்து என்ன டைட்டில் இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அந்த கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணோம்னா சரி ரீச் ஆகும். நன்றி சார், தேங்க்யூ. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.